கரெக்டா? இப்போ அடுத்தது 11th போர்டு எக்ஸாம், 12th போர்டு எக்ஸாம். ஓகே. ஸோ எங்களோட டைம்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மி ஆக்சுவலா. இப்போ உங்க டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. சரி, எல்லாத்துலயுமே பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. இப்போ உங்க வயசு அப்படி, ஓகேவா? எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியாது. இப்போ நீங்க பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது என்ன, ஏய் இதுல என்னமா தப்பு இருக்கு, இதை பண்ணிட்டு போலாமே, அடுத்தது அது பண்ணிட்டு போலாமே, ஏன்னா எல்லாம் ஒரே ஏஜ் குரூப்ல இருக்கீங்க, கரெக்டா? ஸோ அப்ப ஒரு விஷயத்த நீங்க தப்பா பண்றீங்களா கரெக்டா பண்றீங்களா உங்களாலேயே ஜட்ஜ் பண்ண முடியாது. போய் பேரண்ட்ஸ் கிட்ட பேச முடியுமா? முடியாது. ஏன்னா போனா முடிஞ்சது, அது கரெக்டா? அடுத்தது டீச்சர்ஸ் கிட்ட பேச முடியுமா? அதுவும் முடிஞ்சது. அப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு அடிஷ்னலா லைக் ரோட்டரி கிளப் மாதிரி லைக் மற்ற இன்ஸ்டியூட் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கவுன்சிலிங் கொண்டு வராங்க. ஓகேவா? கவுன்சிலிங் யாருக்காக? ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ கவுன்சிலிங் தான் பேருக்கு யாரையாவது போட்டுட்டு போகலாம். ஆனால் ஏன் வந்து ஒரு வெல் அக்ரெடிட்டட் லைக், அதாவது இவங்க வந்து ஒரு ஸ்கூல்லாம் கிடையாது, சத்யா போடுறது நிறைய ஸ்கூல்ஸில் பண்ணுறாங்க. எதுக்காக வராங்க? உங்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்காக வராங்க.